எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் துபாயில் ஒரு அழகான இடத்த சுற்றி பார்க்க போய்கிட்டுருக்கோம். நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணி வாங்க. இந்த இடத்த சுற்றி பார்க்க எங்கள் கூட வந்தீங்கன்னா தானே பார்க்க முடியும். காரை விட்டு இறங்கணும், போயிட்டு மலை மேலே போகணும். இறங்குனா செம்ம குளிர், எங்களால் தாங்கவே முடியல. அப்புறமா மலை மேலே போகணும், இன்னும் கொஞ்சம் போகணும் பார்க்குறதுக்கு அப்படின்ட்டாங்க. நாங்கள் எல்லோரும் நடந்து போகிறோம். போக போக எங்களுக்கு செம்ம குளிர் வந்துடுச்சு, பேசக்கூட முடியல. அப்படி ஒரு குளிர். அங்கே போயிட்டு வெயிட் பண்ணி பார்த்தா செம்ம அழகான பிளேஸ் இது. மலைங்கெல்லாம் எவ்வளோ அழகழகாக இருந்துச்சு. சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர்றதை பார்த்துக்கிட்டே இருந்தோம் நாங்கள். அப்புறமா தான் மேலே வந்தாங்க. சூரியனை பார்த்துட்டு எல்லோரும். அப்போது எங்களுக்கெல்லாம் குளிரே கம்மியாகலை, குளிர் அதிகமாக தான் இருந்துச்சு. நிறைய பேர் அங்கேயே நைட்டே தங்கியிருந்தாங்க பார்க்குறதுக்காகவே. அவ்வளோ அழகாக பார்த்துட்டு நைட்டு தங்கி காலைல எழுந்திரிச்சு பார்த்துட்டு எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கேயே டிஃபனு எல்லாமே கிடைக்குது. நாங்கள்லாம் செஞ்சு எடுத்துக்கிட்டு போயிட்டோம். பாருங்கள், சூரியன் வந்துடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் அதிகமாகிட்டே இருந்துச்சு. வந்துடுச்சு சூரியன். எவ்வளோ பேர் தங்கியிருக்காங்க பாருங்கங்க. நைட்டே தங்கிட்டாங்க மொத்த பேருமே. இந்த இடம் பார்க்குறதுக்குன்னே நிறைய பேர் வராங்க, லீவ் போட்டுட்டு கூட. அப்புறமா இன்னொரு இடம் போய் பார்க்கலாம், இன்னும் நல்லா பிரைட்டாக தெரியும் அப்படின்றதுக்காக போய்கிட்டு இருக்கோம். ஆனால் அங்கே போனால் வெளிச்சம் இன்னும் அதிகமாகிடுச்சு. சூரியன் நாங்கள் போகிறதுக்கிட்டையுமே மேலே வந்துடுச்சு. அதுக்கப்புறமா சரின்னுட்டு நாங்கள் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு கீழே இறங்குறோம். கொஞ்சம் கொஞ்சமாக மலையை விட்டு பாருங்கள், சூரிய வெளிச்சம் பார்த்தீங்களா. நாங்கள் கீழே இறங்கி பார்க்கலான்றதுக்காட்டி சூரியன் மேலே வந்துடுச்சு. அங்கேயே வெயிட் பண்ணியிருந்தா கூட நல்லா பார்த்துருப்போம். நாங்கள் பார்க்கலாம் கீழே இறங்கின்னு வந்தோம். இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்து பார்த்தா நல்ல வெளிச்சம் வந்துடுச்சு. அப்புறம் சரி, இன்னொரு இடத்துல கார் பார்க் பண்ணிவிட்டு சாப்பிட்ணும் இல்லைங்களா. சூரியனை நமஸ்காரம் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஒரு இடம் போயின்னு இருக்கோம். ஒரு வழியாக அந்த இடத்துக்கு வந்துட்டோம். அங்கே பாருங்கள், அத்தொலி எவ்வளோ அழகாக ஓடி ஆடி விளையாடிட்டு இருக்காங்க. அவங்கள பிடிக்கவே முடியல யாராலையும். யாருக்கிட்டேயும் போக மாட்டேன்றாங்க. அந்த இடம் பார்த்தோன்னே அவங்களுக்கே ரொம்ப பிடிச்சி போச்சு. ஓடி ஓடி விளையாடுறாங்க. பிடிக்கவே முடியல அவங்கள. அப்புறம் எல்லோரும் போய் சாப்பிட்டோம். ஒருத்தர் சன்னா மசாலா கொண்டு வந்தாங்க, ஒருத்தர் இட்லி கொண்டு வந்தாங்க, வடகரி. எல்லோரும் சாப்பிட்டோம். ஒருத்தர் சாண்ட்விச் கொண்டு வந்தாங்க. அந்த இடத்துல அழகாக இருந்த கும்பலாக சாப்பிட்றதுக்கே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி ரிட்டன் போய்கிட்டு இருக்கோம் நாங்கள். பாருங்கள், போக 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 அந்த மலைகள்லாம் நீங்களே பாருங்களேன் எவ்வளோ அழகழகாக இருக்குன்னுட்டு. இருங்க, இன்னும் கொஞ்சம் போனால் தான் தெரியும். மலைலாம் சூப்பராக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, போகிற வழியில் மலைங்க அவ்வளோ அழகழகாக இருக்குது. இந்த இடத்த பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நீங்களும் துபாய்க்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த சுற்றி பார்க்கறதுக்காகவே வரணும். படம் ஷூட்டிங்லாம் இங்கே தான் எடுப்பாங்களாம். நாங்கள்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். பாருங்கள், நான் போகிறப்ப இருட்டில் காமிச்சேன், அதனால் உங்களுக்கு இந்த மலை அழகெல்லாம் தெரியல. இப்போ பாருங்கள், வெளிச்சமாகிடுச்சு. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இந்த மலைங்க. எங்கள் கூடவே ட்ராவல் ஆகி வருது அந்த மலை. பார்த்தீங்களா. இதே மாதிரி இன்னும் அழகான பிளேஸ் நாங்கள் போகிறோம். அதுவும் நாங்கள் வீடியோ எடுத்து போடுறோம். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ அடுத்தடுத்து நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்கை போடுங்க. சரிங்களா. நான் அடுத்த வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன்.